பட் எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் இங்கு இருக்கிற இளம் நடிகர்களில் அவரும் ஒருத்தர். ஆனால் மற்ற நடிகர்களுக்கு கிடைக்காத அந்த கவன ஈர்ப்பு இவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விஜய் படத்தில் இவருக்கு பாடல் எழுதுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் கூட அவருடைய மார்க்கெட்டை வந்து இன்னொரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு விஷயம் தானே. அப்போ அதுக்கு விஜய் தானே காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோட் படத்தில் ஒரு துப்பாக்கி இவர் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி. அது வெறும் துப்பாக்கி இல்லை, விஜயினுடைய நட்சத்திர நாற்காலி அந்தஸ்தை வந்து இவர்கிட்டயே கொடுக்குறதா அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்படி ஒரு காட்சியில் உங்களை நடிக்க வச்சிருக்காரு விஜய். அப்போ நீங்கள் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவராக தானே நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்க? விஜயுடைய கடைசி படத்தை நம்ம காலி பண்ணி நம்ம பேர் வாங்குவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் எப்பேற்பட்ட இழிபிறவியாக இருப்பீங்க. ஸோ அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இதை வச்சு சிவகார்த்திகேயனுக்கு நமக்கு ஏதோ ஒரு வேலி தகராறு, ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்புகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், கெட்டது செஞ்சால் சுட்டி காட்டுவோம். அந்த அடிப்படையில் தான் சிவகார்த்திகேயன் செய்த தவறை வந்து நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் இது சொல்லும் போது பலருக்கும் வந்து நம்ப முடியல. அடடா, சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவராச்சே, இவனுங்க தான் தப்பாக சொல்கிறானுங்கன்னு பல பேர் சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், அப்போ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் வரப்போகுது. அடுத்த நாளே நீங்கள் வந்து பராசக்தியை கொண்டாந்து நிறுத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஜனநாயகனுடைய வசூலை காலி பண்ணணுங்கிறதான நோக்கமாக இருக்குது. அப்போ அதுக்கு சிவகார்த்திகேயன் எப்படி உடன்படுறாரு? ஒரு ஹீரோவாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சார் விஜய் சாருக்கு வந்து என்னோட ரொம்ப நட்போடு இருக்கார், என்ன எனக்கு வந்து பல வகையில் உதவி பண்ணியிருக்காரு, என்ன என் படத்தை வச்சு நீங்கள் அவரோட சண்டை போடாதீங்க, என்னுடைய படத்தை வந்து இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லணுமா வேணாமா? சொல்லவே இல்லையே.